दीर्घायुयं वादस्वस्तिभिः सदान तुञ्जामि त्वाहमिषा जीवनाय कमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 செப்டம்பர் மாதம் கும்பராசி நண்பர்களுடைய ராசி பலனை பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். ஆவணி, புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் வரும். இதில் ஆங்கில தேதியை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான கிரகநிலைகளை ஆய்வு செய்து, கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக ஒரு மாதத்திற்குண்டான பலனை பார்ப்போம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் 2ஆம் வீட்டில், ராகு 8ல் கேது பகவான் இருப்பார். 4ல் சுக்கிரன், 5ல் செவ்வாய், 4ஆம் தேதி வரை 6ல் புதன், 7ல் அதுக்கப்புறம் பெயர்ச்சி ஆகிறார் 4ஆம் தேதியில். ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் 7ஆம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறார். கன்னியில் சுக்கிரன் நீச்சம். 18ஆம் தேதி அவருடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலத்தில் சுக்கிரன் வந்து அமர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலைகள். இதில் உங்களுடைய ராசிக்கு 4, 9ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் நீச்சமாகிறார். இதை முதல்ல ஒரு விஷயமாக எடுத்துக்குவோம். கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்கிறது. எதற்காக நம்ம இந்த விஷயத்தை முதல் விஷயமாக பேசுகிறோன்னா, இந்த ஜோதிடம் போன்ற கலைகள் இந்த கடவுளால், ரிஷிகளால், யோகிகளால் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிடம். இதை சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காகவே இந்த விஷயத்தை சொல்கிறோம். எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதில் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே ஒரு பதிவை நாம் பேசிக்கிட்டே வரோம். சரி, ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரமாகிறார். 4ஆம் வீட்டிற்குரிய சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கிறார். இது கொஞ்சம் கவனத்திற்குண்டான விஷயம். கும்பராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓட்டக்கூடிய வாகனத்தில் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கோ உங்களுக்கோ தேவையில்லாத அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குது. இந்த கிரகச்சாரம் நமக்கு என்ன காட்டி கொடுக்குதுன்னா, கும்பராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது அடிக்கடி ஏதாவது உடல் ஆரோக்கியம் கெட்டது, மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறது, சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கிறதெல்லாம் குறிப்பாக இருக்குது. தாயாரினுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அதிக கவனத்தோடு பார்த்துக்கணும். தாயாருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை எடுத்துக்கணும். ஓட்டக்கூடிய வாகனம் கொஞ்சம் மாற்றலாமாங்கிற சிந்தனையெல்லாம் இருக்கும். இந்த வாகனத்தை மாற்றிடலாமா, இந்த வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனங்கள் ஏதாவது எடுத்துக்கலாமா, இந்த மாதிரிலாம் சிந்தனைகள் இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி அவருடைய வீட்டில் அவரே வந்து 18ஆம் தேதி ஆட்சி ஆகிறார் துலாமில். துலாமில் ஆட்சி ஆகக்கூடிய காலத்தில், துலாமில் ஆட்சி ஆகிறார்ல 18ஆம் தேதி, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படும். முன்னால் வாகனத்தை மாற்றலாமான்னு சிந்தனை இருந்திருக்கும். புதிய வாகனமாகவே எடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 18ஆம் தேதியிலிருந்து உருவாகுது. தேக ஆரோக்கியம் கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தாயாரினுடைய ஆரோக்கியம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். புதிதாக இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தும். எப்படி நீச்சமாக இருக்கும்பொழுது சரியில்லைன்னு பார்த்தோமோ, அந்த பலன்கள் அப்படியே ஆட்சியான உடனே அற்புதமான பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4க்குரியவர் 9ஆம் வீட்டிற்குரியவர் நீச்சமாக இருக்கின்ற பொழுது கெடுபலன்களை பார்த்தாலும், இந்த ஆட்சி பலமான உடனே எதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னோமோ அப்பலன்களெல்லாம் அப்படியே இன்னும் உயர்ந்த நன்மையான பலன்களாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ 18ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி ஆகிறது ரொம்ப விசேஷம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறனால மனக்குழப்பங்கள் ஏற்படும். நிலையாக ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. நிறைய குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம செய்கிறது சரியானது தானா, இல்லை கரெக்டான விஷயத்தை செய்கிறோமா, இப்படி சின்ன சின்ன குழப்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கும்பராசி நண்பர்களுக்கு. அதே போல் தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத
பொருள் விரயங்கள் எல்லாம் ஏற்படுது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கும்பராசி நண்பர்கள், சகோதர வழியிலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியது இருக்குது. எதிர்மறையான பலன்கள் மட்டுமல்ல, நன்மையான பலன்களும் இருக்க தான் செய்யுது. தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுத்துவார். செவ்வாய் 5ஆம் வீட்டில் போய் உட்காராங்க. பொதுவாக செவ்வாய் 5ல் இருந்தால் என்ன சொல்லுவோம்? பொதுவாக செவ்வாய் 5ல் இருந்தால் சிறப்பில்லை, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது குழந்தைங்க, பூர்வீக சொத்து, இதெல்லாம் சொல்லுவோம். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 3 10ஆம் வீட்டிற்குரிய செவ்வாய் அல்லவா 5ல் இருக்கார். அப்போது தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்துவார். ஒரு நன்மையான பலனை தானே கொடுக்க போகிறார். 10ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 5ல் போனால் நன்மையான பலன்களை கொடுக்கணும். அப்போ 10ன்றது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானாதிபதி போய் 5ஆம் வீட்டில் உட்காராருன்னா தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படுதுன்னு அர்த்தம். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகிறத காட்டுறது, ஒரு நல்ல வளர்ச்சி. அதே போல் சமூகத்தில் ஒரு நல்ல பெயர்கள் எல்லாம் ஏற்படக்கூடியது. பப்ளிக் சர்வீஸில் இருக்கிறவங்க, பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களிடையே நல்ல ஒரு மரியாதையும் மதிப்பும் உயர்ந்து இருக்கக்கூடிய காலம். நல்ல விசேஷமானது தான் செவ்வாய் 5ல் உட்காரார். ஆனால் பொதுவாக எடுக்கும் பொழுது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செவ்வாய் 5ல் இருக்கிறது சிறப்பில்லை. ஆனால் 10ஆம் வீட்டுக்குரியவன் 5ல், கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டு. சரி, 5க்குரியவன் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். இது கேந்திரஸ்தானத்துக்கு வர்றது இன்னொரு வகையில் விசேஷம். 5ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 7ல் வந்தார்னா புத்திரஸ்தானத்தில் ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திகளும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு அனுகூலங்களும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த புதன் பெயர்ச்சியாகி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம். 7ல் ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் அந்த 7ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி ஆகியிருப்பார். சூரியன் 7ல் இருக்கிறது சிறப்பாக எடுக்கக்கூடாது. ஆனால் சூரியன் 7ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அவருடைய சொந்த வீட்டிலேயே அவர் ஆட்சி ஆகிறது ஒரு அற்புதமான பலன் தான். கெடுபலன்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கெடுபலன்கள் எல்லாம் பெருசாக இருக்காது. அதே போல் 7ல் சூரியன் நல்லா வலுவாக இருக்கிறார். ஆனால் 8ஆம் வீட்டில் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் வீட்டில் வந்துடுவார். 8ல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இல்லை, உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் வீடுங்கிறது கணவன் மனைவியை சொல்லக்கூடிய இடம். அந்த 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 8ல் வந்து அமர்ந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளார நல்ல இணக்கம் இருக்கணும். நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இருக்கணும். அதே போல் கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக சிந்தனையோடு இருக்கணும். புதிய டாக்குமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயங்கள். ஏன்னா ஜோதிடமே என்ன கிரகநிலைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் எதுலாம் விழிப்புணர்வாக இருக்கலாங்கிறதுக்கு தானே இந்த ஜோதிடம் போன்ற கடவுளுடைய அனுகிரகத்தோடு கிடைத்த ஒரு பலன் இல்லையா? இதில் எதெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கலாம்? டாக்குமெண்ட்டில் விழிப்புணர்வாக இருக்கணும். கொஞ்சம் உடம்பு உஷ்ணமாகாமல் பார்த்துக்கணும். தந்தையை சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே போல் வாகனங்களில் 8ஆம் வீடு சிறு விபத்துக்களெல்லாம் அந்த இடத்துல அப்போது குருவினுடைய பார்வை அந்த இடத்துல இருக்குது. குருவினுடைய பார்வை இருக்கனால பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்னாலும் எதுலாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற விஷயம் இருக்குது இல்லையா? குருவினுடைய பார்வை கிடைச்சிருது, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார் 8ஆம் வீட்டில் குருவினுடைய பார்வை. ஏன்னா குரு பெயர்ச்சியை பற்றி தனியாக கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு தனி பலனாகவே போட்டிருக்கோம். ராகு கேதுனுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியை பற்றி. இப்போ குரு பகவான் 4ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவினுடைய 5ஆம் பார்வை அந்த 8ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு எதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தெரியும். கேது 8ல் இருந்தாலும் சின்ன சின்ன வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கேது சூரியனுடைய சேர்க்கை 8ஆம் வீடு இதெல்லாம் இந்த தொடர்பை பார்த்தோம்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் 2ல் ராகு பகவான், 2ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். காசை எங்காவது கொடுக்கறது, ஏமாறுறது, யாரையாவது நம்பி பொருள் கொடுக்கறது, இதை வந்திருக்கக்கூடிய பணத்தை வரக்கூடிய பணத்தை தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த கிரகச்சாரங்கள் எல்லாம் இந்த மாதத்தில்
நன்மையான பலன்களும் இருக்குது கும்பராசி நண்பர்களுக்குங்கிறத நிறைய குறிப்புகளாக நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ஒவ்வொரு காணொளியிலும் நாம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்துக்கிட்டே வரோம். இந்த புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு கூட இந்த விஷயம் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பதிவை தொடர்ந்து ஒவ்வொரு காணொளிகள்லையும் பேசுகிறோம். எப்படி நாம் நம்முடைய சுய தேவைக்காக நான் நல்லா இருக்கணும், என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும், என்னுடைய தொழில் சிறப்பாக இருக்கணும், என்னுடைய குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், ஆயுள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும் இல்லையா? இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் ஒரே ஒரு நிமிடமாவது உங்களுக்காக நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுதோ, பிரார்த்தனை செய்கின்ற பொழுதோ, உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதில் ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த மக்களை பாதிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கவுமே. ஒவ்வொருவருக்கும் நம்ம இந்த ஒவ்வொரு காணொளிகள்லையும் இந்த விஷயத்தை பேசிகிட்டே வர்றதுக்கு காரணம், உங்களுடைய வழிபாடோடு சேர்த்து நானும் ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக வழிபாடு செய்கிறேன், ஒரு மாற்றத்தை கொடுக்கணுங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையோடு தொடர்ந்து உங்களோடு நானும் வழிபாடு செய்கிறேன், நீங்களும் வழிபாடு செய்யுங்க. ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருப்போம். மீண்டும் பல காணொளிகளில் தொடர்ந்து சந்திப்போமே.